ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஷேர்சேட் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம பெர்மனன்ட்டா டெலீட் பண்றது மற்றும் டெலீட் பண்ண அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ரெக்கவர் பண்றது, ரீஸ்டோர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஷேர்சேட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேர்சேட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாருங்க 3 பார் லைன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 3 பார் லைனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து 3 பார் லைனை கிளிக் பண்ணிக்கிறேன். 3 பார் லைன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு அக்கவுண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அக்கவுண்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அக்கவுண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். அக்கவுண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இந்த பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இதுல டெலீட் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டெலீட் அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க டெலீட் அக்கவுண்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுடைய ஷேர்சேட் அக்கவுண்ட்கான மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய ஷேர்சேட் அக்கவுண்ட்கான மொபைல் நம்பர் சரியா என்டர் பண்ணிட்டு பிறகு இதுல கெட் ஓடிபி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கெட் ஓடிபி கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து கெட் ஓடிபி கிளிக் பண்ணி அப்படின்னா கோட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போ கோட் சென்ட் பண்ணி வெரிஃபை வந்து பண்ணுவாங்க அந்த மொபைல் நம்பரை. இப்போ வந்து பாருங்க இப்போ உங்களுக்கு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகிடும். ஆகல அப்படின்னா பார்த்து என்டர் பண்ணுங்க வெரிஃபை வந்து ஆகிடும். வெரிஃபை ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஷேர்சேட் டெலீட் அக்கவுண்ட் சொல்லிட்டு. இப்போ இந்த பேஜ்ல டீடைல்ஸ்ல வந்து பாருங்க இப்போ வந்து உங்களுடைய ஷேர்சேட் அக்கௌண்ட்கான மெயில் அட்ரஸையும் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரையும் என்டர் பண்ண சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுடைய ஷேர்சேட் அக்கௌண்ட்ல மெயில் அட்ரஸ் ஆட் பண்ணியிருந்தா மெயில் அட்ரஸை என்டர் பண்ணலாம். ஆட் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து ஃபோன் நம்பரை மட்டும் நீங்க வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து என்னோட ஷேர்சேட் அக்கௌண்ட்க்கு மெயில் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் ரெண்டுமே வந்து நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால ரெண்டுமே வந்து நான் அதுல என்டர் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க வந்து ரெண்டுமே ஆட் பண்ணிருந்தா ரெண்டுமே என்டர் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் மட்டும் இருந்தா ஃபோன் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். கீழ வந்து பாருங்க அதுக்கப்புறம் ரீசன் வந்து கேட்கறாங்க. என்ன ரீசனுக்காக நீங்க வந்து உங்களுடைய ஷேர்சேட் அக்கௌண்ட்டை டெலீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ரீசனை வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான ரீசன் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க நான் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் ஷேர்சேட் சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஷேர்சேட்டை பயன்படுத்த விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு எனக்கான ரீசன் வந்து நான் டைப் பண்ணிருக்கேன். உங்களுக்கான ரீசன் ஏதோ இது போல நீங்க வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழ பாட்டம்ல ப்ளீஸ் நோட் சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து இது போல நீங்க வந்து உங்களுடைய ஷேர்சேட் அக்கௌண்ட்டை டெலீட் பண்றீங்க அப்படின்னா இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 நாள் வரைக்கும் டைம் எடுத்து 30 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நீங்க திரும்ப ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா திரும்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரெக்கவர் பண்ணி இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது போல நீங்க வந்து உங்களுடைய ஷேர்சேட் அக்கௌண்ட் வந்து வேணாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து டெலீட் வந்து பண்ணுவீங்க. அப்படி டெலீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு 30 நாளுக்குள்ளவே உங்களுக்கு மனசு மாறி என்னுடைய ஷேர்சேட் வந்து திரும்ப வேணும் நான் வந்து ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சு நீங்க திரும்ப வந்து ரெக்கவர் வந்து பண்ணுவீங்க. அதாவது ரீஆக்டிவேட் வந்து பண்ணுவீங்க. அப்படி ரீஆக்டிவேட் பண்ணும்போது நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஷேர்சேட்ல போஸ்ட் பண்ண அந்த போஸ்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அந்த போஸ்ட்ஸ் எல்லாம் டெலீட் கூட ஆகி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய ஷேர்சேட் அக்கௌண்ட்டை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய அதுல இருக்கக்கூடிய போஸ்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த அதுல இருக்கக்கூடிய போஸ்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா வேணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க ரெக்கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும் போட்டோஸா இருக்கட்டும் எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்க டெலீட் பண்ணிட்ட பிறகு நீங்க ரெக்கவர் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கூட சொல்லலாம். அதாவது அதாவது உங்களுடைய ப்ரோசஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகலாம், ஆகாம கூட போகலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெலீட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம கீழ பாட்டம்ல கூட சப்மிட் வந்து கிளிக் பண்ணலாம். எல்லாமே நீங்க என்டர் பண்ணி முடிச்ச பிறகு சப்மிட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் ஆயிடும். அதாவது டெலீட் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடும். இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாக் அவுட் வந்து ஆயிருக்கும். இப்போ திரும்ப வேணும் அப்படின்னா நம்ம வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து பெர்மனன்ட்டா டெலீட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்க லாகின் வந்து பண்ணக்கூடாது. ஒரு 30 நாள் முடியிற வரைக்கும் நீங்க அதுக்குள்ள லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் திரும்ப வந்து ரெக்கவர் ஆயிடும். நீங்க வந்து திரும்ப லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து திரும்ப உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ண போறீங்க, ரெக்கவர் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ஷேர்சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேர்சேட்டை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்க டெலீட் பண்ண அந்த ஷேர்சேட் அக்கௌண்ட்கான ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிட்டு இதுல வந்து கன்ஃபார்ம் கேட்கறேன். கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, கன்ஃபார்ம் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க கன்ஃபார்மா கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகி உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகிடும். ஆகல அப்படின்னா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஜெனரேட் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு இப்படி வந்து வரும். ஆல்ரெடி நீங்க டெலீட் பண்ண அக்கௌண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து வருது. இப்போ வந்து இதுல வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து 30 டேஸ்ல வந்து டெலீட் ஆயிடும். இப்போ வந்து நீங்க ரீஸ்டோர் பண்றீங்களா நீங்க வந்து டெலீட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கீழ பாட்டம் வந்து பாருங்க ரீஸ்டோர் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆயிடும். நீங்க டெலீட் பண்றீங்க அப்படின்னா டெலீட் மை அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா டெலீட் வந்து ஆயிடும். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஷேர்சேட் அக்கௌண்ட் ரெக்கவர் தான் பண்ண போறோம். அதனால இதுல இருக்கக்கூடிய ரீஸ்டோர் மை அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ரீஸ்டோர் மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரீஸ்டோர் ஆயிடும். இப்போ மேல டாப் ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ரீஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு, ரீஸ்டோர் வந்து பண்ணியாச்சு. இது போல தான் நம்ம டெலீட் பண்ண அக்கௌண்ட்டை ரீஸ்டோர் வந்து பண்ணணும். இது போல நீங்க ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்க 30 நாளுக்குள்ள பண்ணணும். இல்லனா ரீஸ்டோர் வந்து பண்ண முடியாது. உங்களுடைய ப்ரோசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வராது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து டெலீட் ஆயிருக்கும்.
ஓகே, நம்ம வந்து இப்படி தான் நம்மளுடைய ஷேர் சாட் அக்கௌண்ட்டை டெலீட் மற்றும் ரீஆக்டிவேட் பண்ணணும். அதாவது ரெக்கவர் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.